வீட்டில் இருந்து உங்களை அழைக்கிறார்கள், உங்களுடைய மேலதிகாரி அழைக்கிறார்கள். அவர் யார் என்று சொன்னால் அவர்தான் உங்களுடைய கஸ்டமராக இருக்கலாம், உங்களுடைய வேறு யார் வேணாலும் இருக்கலாம். அது என்ன என்று கேட்டால், ஆக ஏன் என்று சொன்னால் அட்டெண்ட் இமீடியட்லி, தள்ளி போடக்கூடாது. தள்ளி போடும் எண்ணத்தை கிள்ளி போட வேண்டும். ஏனென்றால் தள்ளி தள்ளி போடும் வேலைகளை அல்ல, வெற்றிகள். உலகத்திலேயே சிறந்த ரிசோர்ஸ் என்ன சொன்னால் நேரம்தான். நேரம் முடிஞ்சா வாழ்க்கை முடிஞ்சிருது. அதுக்குள்ள என்ன செய்வது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஆக டைம் மேனேஜ்மெண்ட் என்பது கூட சரியான சொல் அல்ல என்பதனுடைய கணக்கு. ஏனென்றால் டைம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ண முடியும்? என்னுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதைத்தான் என்னால் மேனேஜ் பண்ண முடியும். என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத நேரத்தை நான் எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்ல முடியும். பணம் என்னிடம் இருக்கிறது, அந்த பணத்தை நான் நிர்வகிக்க முடியும். ஒரு 100 ரூபாய் இருக்கிறது, அதை செலவு செய்யலாமா வேண்டாமா என்று நான் திட்டமிட முடியும். எனக்கு 10 நிமிடங்கள் இருக்கிறது, இந்த 10 நிமிடங்களை செலவு செய்யலாமா வேண்டாமா என்று நான் திட்டமிட முடியாது. நான் எது இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த நேரம் ஓடிக்கொண்டே இருக்கும், என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. டைமை பொறுத்தவரை யூஸ் இட் ஆர் லூஸ் இட், இதுல நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறது தான் முடிவு. ஆகவே நேர நிர்வாகம் என்பதை விட சுய நிர்வாகம், செல்ஃப் மேனேஜ்மெண்ட் என்பதைத்தான் சரியான வார்த்தை என்று நான் இங்கே பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ஆகவே 2 வரிகள் முடியும் என்றால் ஒரு திருக்குறளை படியுங்கள். அந்த திருக்குறள் பல பேருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. ஆக திருக்குறள் ஏற்கனவே சொன்னதை போல, அறிவு அற்றல் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளித்தல் ஆகா அரண். இந்த குறள் படித்தீர்கள் என்றால் உள்ளே பிடிக்கும். அறிவு என்பது எல்லாரிடமும் கற்றுக்கொள்கிற வளர்ச்சியை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக 3 வரிகள் முடியும் என்றால் ஒரு முன்னேற்ற சிந்தனையை படியுங்கள். 4 வரிகள் முடியும் என்றால் ஒரு நாலடியாரை படியுங்கள். இது எதுவுமே முடியாது என்றால் உடனே செத்து மடியுங்கள் என்று சொல்லிவிட்டேன். எல்லாரும் நினைத்தார்கள் கவிஞர் கொண்டிருக்கிறாரா என்று பார்த்து விட்டு சொன்னேன். நம்முடைய பெருங்கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் ஒரு கவிதையில் சொல்லுகிறார், நீ 10 பறவைகளோடு பழகினால் ஒரு பறவையாக முடியாது, 10 நதிகளோடு பழகினால் நீ ஒரு நதியாக முடியாது, 10 மான்களோடு பழகினால் நீ ஒரு மானாக முடியாது, ஆனால் 10 புத்தகங்களோடு பழகினால் நீ ஒரு 11வது புத்தகமாகி எல்லோராலும் நீ வாசிக்கப்படுவாய். நண்பர் ஸ்ரீ சசிகுமார் அவர்கள் 21 நாள் அற்புதம் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார், அதை வாசியுங்கள். ஒரு நூலை வாசித்த பிறகு அந்த நூலில் இருக்கக்கூடிய எசன்ஸை எடுத்து பிராக்டிஸ் பண்ண வேண்டும். இதைத்தான் நான் சொல்லுகிறேன் OPAP. OPAP என்று சொன்னால் ஒன் பாயிண்ட் ஆக்ஷன் பிளான். இன்று இவ்வளவு விஷயங்களை கேட்கிறோம். இந்த வார்த்தையை ஒரு பாயிண்டை நான் என்னுடைய வாழ்க்கைக்கு கொண்டு போவேன் என்று ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்தை வாழ்க்கையை செயல்படுத்த ஆரம்பித்து விட வேண்டும். இல்லாவிட்டால் அந்த கருத்து தெரிந்திருப்பதால் எந்த பிரயோஜனம் இல்லை. மருத்துவம் சென்று சோதித்து விட்டு உடல்நிலை சரியில்லை என்பதற்காக மருந்தகத்திலிருந்து 500 ரூபாய்க்கு மருந்தை வாங்கி வந்து அந்த மருந்து மாத்திரைகளை எல்லாம் தலைவாணிக்கடை வச்சு படுத்து தூங்கின வியாதி சரியாகாது. அந்த கருத்தை நாம் பயன்படுத்தினால்தான் நமக்கு வெற்றி அடைய முடியும். அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. புரிதல் என்பது அறிவல்ல, அது குறித்து சிந்தித்தல் மட்டுமே அறிவு. சிந்தித்தல் என்பது அறிவல்ல, தெளிதல் மட்டுமே அறிவு. அதிலிருந்து ஒரு தெளிவு உண்டாக வேண்டும். இதைத்தான் பாரதி சொல்லுகிறார், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்று. அப்படி என்றால் ஒரு தெளிந்த நல்ல அறிவு என்று சொன்னால் தன்னை பற்றி ஒரு தெளிந்த அறிவு, உள்ளுணர்வோடு இருக்கக்கூடிய அறிவு, நம்முடைய வேலையை பற்றி ஒரு புரிதல், நாட்டை பற்றி ஒரு புரிதல், பெற்றோர்களை பற்றி ஒரு புரிதல், வாழ்க்கையுடைய இணையை பற்றி ஒரு புரிதல், குழந்தைகளை பற்றி புரிதல், எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு குழப்பத்தில் நாம் மூழ்கிவிடக்கூடாது. உதாரணத்துக்கு நான் உணவு என்று சொன்னால் அறிக்கையை கூட நான் வீணடிக்காமல் உண்டு என்பது ஒரு சரியான பாதை. நான் சாலையில் பயணப்படுகிற போது சாலையில் இருக்கக்கூடிய விதிகளை கடைபிடித்து நான் செய்வேன் என்பது ஒரு உறுதியாகவே. இதைத்தான் செல்ஃப் டிசிப்ளின் என்று சொல்லுகிறோம். ஆங்கிலத்தில் சொன்னால் செல்ஃப் டிசிப்ளின்ட் இஸ் லிட்டில் பிட் பெயின்ஃபுல். சுய கட்டுப்பாடோடு சுய ஒழுக்கமோடு இருப்பது லிட்டில் பிட் பெயின்ஃபுல், பட் இட் கிவ்ஸ் ட்ரெமெண்டஸ் கெயின்ஃபுல் இன் த லாங் ரன் என்று சொல்லலாம். சுய கட்டுப்பாடோடு இருப்பது சில வேளைகளில் நமக்கு இடைஞ்சலாக இருக்கும். இன்னும் சொன்னால் நாம் நிறைய நேரங்களில் சரியானதை செய்வதில்லை, சௌகரியமானதைத்தான் செய்கிறோம். சௌகரியமானதை செய்வது என்று சொன்னால், நீங்கள் ஒரு வீட்டை கடக்க வேண்டும் என்று சொன்னால் யூடர்ன் போடுவதற்கு ஏறக்குறைய ஒரு 1000 மீட்டர் போய் யூடர்ன் போட வேண்டி இருக்கலாம், அல்லது 100 மீட்டர் போய் எடுக்கலாம். லெப்ட்லே போனால் உடனே கிராஸ் செய்து விடலாம் என்று போவதை நீங்கள் பார்க்கிறோம். எப்பொழுதும் சரியானதைத்தான் நான் செய்வேன், சௌகரியமானதை செய்ய மாட்டேன். இப்படி எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு 10 குறிப்புகளை எழுதிவிடுங்கள். உங்களுடைய வீட்டில் பிரச்சனை இருக்கும். நான் சொன்னேன், உங்கள் பணியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். ஏன்னா happiest person at the home is the efficient person at the work.
வீட்டுல பிரச்சனை இருந்தா வேலையில கவனம் செலுத்த முடியாது. ஏனென்று கேட்டால், இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா, இரண்டு கண்ணில் இரண்டு காட்சி காண முடியுமா என்ற திரை செல்கிறது. ஆகவே வீட்டில் எப்படி நடந்து கொள்வது, பொது இடங்களில் எப்படி நடந்து கொள்வது, நண்பர்களோடு எப்படி நடந்து கொள்வது என்று உங்களுக்கு நீங்களே ஒரு ஒரு கட்டுப்பாடு என்று சொல்ல மாட்டேன், ஒரு வழிகாட்டியை நீங்கள் உருவாக்கிக்கொள்ளும் கைட்லைன்ஸ். அது பர்மனண்டாக இருக்காமல் தொடர்ந்து அதை டெவலப் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நேற்று விட இன்று எனக்கு ஒரு நாள் அறிவு கூடுதலாக இருக்கிறது. நேற்று காலையில் தொடங்கிய வாழ்க்கையும் இப்பொழுது தொடங்குகிற வாழ்க்கையும் ஒன்றல்ல. நேற்று நான் இந்த வாழ்க்கையை தொடங்கி நேற்றைய அனுபவம் எனக்கு இல்லை. நேற்று சில விஷயங்களை கற்றிருப்பேன். ஏற்கனவே கற்றுக்கொண்ட விஷயங்களை செம்மைப்படுத்தி இருப்பேன். அதன்படி இங்கு நடக்க வேண்டிய தவிர நான் 10 வருடமாக 30 வருடமாக இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறேன் சொன்னால் மகிழ்ச்சி இல்லை. ஒரு செடியை போய் பார்க்கிறோம். அந்த செடி ஒவ்வொரு நாளும் சிறு சிறு தளிர்களை விட்டுக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு ஒரு பெரிய மரமாக மாறிவிடுகிறது. அதுபோல்தான் எது வளரவில்லையோ அது அழிந்துவிடும், எது முயலவில்லையோ அது முடங்கிவிடும். ஆக பயிற்சியும் முயற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் சாதாரண மனிதரும் சாதனையாளன் ஆகலாம் என்கிற என்னுடைய வரியை நிறைய இடங்களில் மாணவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் எடுத்து சொல்லுகிறார்கள். நல்ல கருத்தை எங்கிருந்தாலும் எடுத்துச் செல்வது நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஆக இந்த வாழ்க்கை இப்படி செல்லுகிற போது கவனித்தல் சொன்ன, லிசனிங் சொன்ன, எக்ஸ்பீரியன்சிங், வாழ்க்கையில கிடைக்கிற அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வது எங்கிருந்து வேணுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். எவ்வளவு சிறிய மனிதரிடம் விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம். எப்படி என்று கேட்டால், எவ்வளவு சிறிய மலராக இருந்தாலும் அதில் தேன் இருக்கிறது. அதுபோல எவ்வளவு சிறிய மனிதனாக இருந்தாலும் அவனிடம் ஒரு நல்ல விஷயம் இருக்கும். ஒரு செருப்பு தேய்க்கிற தொழிலாளிகளிலிருந்து நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். யாரை பார்த்தாலும் அவரிடம் இருந்து என்ன கற்றுக்கொள்வது என்பதை தேடிக்கொண்டே இருங்கள். ஒரு 100 பேரிடம் விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டால் அந்த 100 பேருடைய நல்ல விஷயம் உங்களுக்கு சேர்ந்து நீங்கள் பூக்குடையாக மாறிவிடுவீர்கள். எப்படி பூக்குடையாகிறது? எல்லா செடிகளிலும் இருக்கக்கூடிய புகை எல்லாம் எடுத்து போட்டால் அது பூக்குடையாகிறது. இதே போல் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய குப்பைகளை எடுத்து உள்ளே போட்டுக் கொண்டிருந்தால் அது குப்பைக்கூடையாக இருக்கிறது. ஆகவே நம் பூவை தேடி எடுக்கிறோமா, குப்பையை தேடி எடுத்து உள்ளே போட்டுக் கொள்கிறோமா என்று பார்க்க வேண்டும். எப்பொழுதும் மனதை சுத்தமாக செய்து கொண்டிருக்க வேண்டும். மனதிற்குள் ஒவ்வொரு நாளும் தூசு இருந்தால் சுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். தூங்குவதற்கு முன்னால் இன்ட்ரோஸ்பெக்ஷன் என்று சொல்லுகிறோம். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன நடந்ததுன்னு ஒரு மனசுக்குள்ள ஓட்டம் விடுங்க. என்னென்னலாம் நடந்தது, எங்கெங்கெல்லாம் நாம் சரியாக நடந்து கொண்டோம், எங்கெங்கெல்லாம் சரியாக பேசினோம், எங்கெங்கெல்லாம் அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்த விட்டாமல் போய்விட்டோம் என்று யோசித்து நம்மை நாமே கண்காணித்து நாளும் நாம் உயர்ந்து கொண்டிருந்தால் நாம் வெற்றி அடைந்து விடலாம். உலகத்தில் வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் முனைவோராகிய நீங்கள் ஒரு லட்சியத்தை வைத்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை செலுத்துகிறீர்கள். ஒரு மனித வளம் மிக மிக முக்கியமானது. அதனால்தான் மனித வளம் நமது பலம் என்று சொல்லுகிறேன். ஒரு நிறுவனத்தை வேறு நிறுவனத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள் அல்ல. அந்த கட்டடங்களை யார் வேண்டுமானாலும் கட்டலாம். அங்கே இருக்கக்கூடிய இயந்திரங்கள் அல்ல, அந்த இயந்திரங்களை நீங்களும் வாங்கலாம். அங்கே இருக்கக்கூடிய நிதி நிலைமை அல்ல, நீங்களும் பணத்தை சம்பாதிக்கலாம். எதையெல்லாம் யோசித்து பார்த்தால் ஒரு நிறுவனத்தை வேறுபடுத்தி காட்டுவது அங்கே வேலை செய்யக்கூடிய மனிதர்களை தவிர வேற யாரும் இல்லை. கவிதாசன் ரூட்ஸ்ல இருக்கிறேன், வேற எங்கும் இருக்க முடியாது. அதுபோல்தான் உங்கள் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை எப்படி அவர்களை பிசினஸ் பார்ட்னராக நீங்கள் எடுத்துச் செல்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். ரூட்ஸை பொறுத்தவரை 2 கண்டுபிடிக்கிறோம். ஒன்று, வெல்ஃபேர் சைடு வி ஆர் ஃபேமிலி, வெல்ஃபேர் சைடு வி ஆர் ஃபேமிலி, ஒர்க் சைடு வி ஆர் ப்ரொஃபஷனல். இது 2ஐயும் புரிய வைக்க வேண்டும். அப்படி நமக்கு எப்படிப்பட்டவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் 5 டிரைவர்களாக நம்முடைய மனிதர்கள் இருக்க வேண்டும், வேலை செய்வர்கள். அதைத்தான் கொடுத்திருக்கிறேன். டி என்றால் டி என்று முடியும். ஃபர்ஸ்ட் டி வந்து ஆனஸ்டி, நேர்மையாக இருக்கக்கூடிய மனிதர்கள் நமக்கு வேண்டும். ஆனஸ்டி, நாமும் நேர்மையாக இருக்க வேண்டும். நேர்மையாக இருப்பது கடினம் தான், ஆனால் மகிழ்ச்சியானது. நேர்மையான நெஞ்சம் இருந்தால் நெருப்பின் மீதும் படுத்துறங்கலாம், மனங்களை வாசிக்கும் தெரிந்திருந்தால் மகிழ்ச்சி சிகரத்தில் கொடி பிடிக்கலாம். இந்த இடத்துக்கு 2 விஷயம். நேர்மையா இருக்கிறது, மற்றவர்களை புரிந்து கொள்வது. ஏன்னு கேட்டால் எம்பதி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் சிம்பதி. எம்பதி என்றால் அவர்கள் நிலையிலிருந்து புரிந்து கொள்வது. சின்சியாரிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் சீனியாரிட்டி. டெடிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் டெசிக்னேஷன். Values are more important than valuables. Commitment is more important than promise. Saving is more important than earning. இதுபோல நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அவர்கள் எடுக்க வேண்டும்.
பள்ளியிலிருந்து வரக்கூடியவர்கள், கல்லூரியிலிருந்து வரக்கூடிய நம்முடைய கருத்தோடு இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. முதலில் அவர்களை சரி செய்ய வேண்டும். நிலைய பக்கம் நாம் என்ன செய்கிறோம்? அவருடைய செயலை மாற்ற முயற்சிக்கிறோம். ஆனால் அவருடைய செயலை மாற்ற முயற்சிக்க கூடாது. அவருடைய சிந்தனையை மாற்ற முயற்சிக்க வேண்டும். செயலை மாற்றுவது என்பது தற்காலிகம். நாம் இருக்கும்போது மட்டும் கவிதாசன் வருகிறார் என்று சொன்னால் அவர்கள் கவனமாக நடந்து கொள்வார்கள். கவிதாசன் இல்லாத போது அவர்கள் ஒரிஜினலாக நடந்து கொள்வார். அப்பொழுது ஏன் அப்படி நடந்து கொள்கிறார் என்று கேட்டால் அவருடைய சிந்தனையில் மாற்ற வேண்டும். ஒருவர் உணவு பழக்கத்தை எல்லாம் வாங்கி வாங்கி வீட்டிருக்கிறான்னு சொன்னால், ஏப்பா இப்படி சாப்பாடு வச்சிருக்கிறிய, மிச்சம் பண்ணிட்டேன்னு கேட்டா நான் வரும்போது அதை மறைச்சு வச்சுவார். ஏன் அவருக்கு சிந்தனை உணவில் விரயம் செய்யாமல் நாம் சாப்பிட வேண்டும் என்ற சிந்தனை அவருடைய மனதில் பதிவாகவில்லை. சிந்தனையை மாற்றுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. எப்படி என்று கேட்டால், இவ்வளவு நாள் என்ன சிந்தித்தார்களோ ஒரு பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பார்கள். பழக்கம் என்று சொன்னால் தவறான பழக்கம் நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஒரு பேட்டர்ன், எப்படி நீங்க மொபைல் போன்ல ஒரு பேட்டர்ன் போட்டு ஓபன் செய்கிறீங்களோ அதுபோல ஒரு பேட்டர்ன் இருக்கும். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படியே இருப்பாரு. அதை போய் பேசணும், பேட்டர்ன் மாற்றணும். அந்த பேட்டர்னை மாற்றுவதற்கு சிந்தனையை மாற்றணும். இப்பொழுது அந்த உணவை விரயம் செய்பவர்களுக்கு நான் வழக்கமாக சொல்வது உங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். என்னென்று கேட்டால், நம்முடைய சாப்பாட்டு இலைக்கு அல்லது தட்டுக்கு வந்த உணவை பற்றி, அரிசியை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அதே போல ஒவ்வொருவை பற்றியும் யோசிக்க வேண்டும். பருப்பை பற்றி யோசிக்க வேண்டும், மிளகை பற்றி யோசிக்க வேண்டும், எல்லாத்தையும் பற்றி யோசிக்கலாம். ஏனென்றால் நம்முடைய சாப்பாடு எப்படி வந்தது என்று பாருங்கள். எங்கோ ஒரு விவசாயி அண்டா குண்டா அழகு வச்சு அம்மாதாலியை விலைக்கு வச்சு கொஞ்சம் வித நெல்லை வாங்கி நாற்றங்கால்ல பயிரிடுறான். நாற்றங்காலில் அந்த நெல்லை முளைக்க போட்ட போது அது முளைத்து வராமல் கருகி போயிருக்கலாம், காய்ந்து போயிருக்கலாம், மேலே வருகிற போது பூச்சி அரித்து இருக்கலாம், ஆடு மாடு மேய்ந்திருக்கலாம். அந்த நெற்பயிர் ஒரு நாற்றங்காலில் ஒரு அளவுக்கு வளர்ந்த பிறகு அதை பறித்து பிடுங்கி வயலில் சேற்று வயலிலே நடுவார்கள். இந்த பிடுங்குற போது அது அரும்பு இருக்கலாம், கட்டாய் போயிருக்கலாம். பிறகு அதை நாற்றுக்களை கட்டு எடுத்து வயலுக்கு எடுத்துட்டு போகிற போது அவர் கீழே விழுந்திருக்கலாம். வயலில் நடுகிற போது அழுகி போயிருக்கலாம், காய்ந்து போயிருக்கலாம், முளைக்காமல் செத்து போயிருக்கலாம். மேலே வருகிற போது ஆடு மாடு மேய்ந்திருக்கலாம், இன்னும் மேலே வருகிற போது பூச்சிப்புழு அழுத்திருக்கலாம், நெல்லை விட்டுகிற போது அதை ஏதாவது அழித்திருக்கலாம். பிறகு நெல்மணி விற்றி அறுவடை செய்கிற போது அந்த நெல்மணி வயலுக்கு வயலாக உதிர்ந்திருக்கலாம், கட்டுகிற போது உதிர்ந்திருக்கலாம், டிராக்டர்ல தூக்கி கட்டாக போடுகிற போது நெல் கட்டு உதிர்ந்திருக்கலாம். அதை நெல் தனியாக, அரிசி தனியாக, நெல் தனியாக, புல் தனியாக பிரிக்கக்கூடிய இயந்திரத்தினை போடுகிற போது அந்த நெல் புல்லோடு புல்லாக போயிருக்கலாம், சாக்கிலை குடிக்கிற போது உதிர்ந்து இருக்கலாம். பிறகு அதை வேக வைப்பார்கள், வேக வைக்கிற போது அது வேஸ்ட் ஆகியிருக்கலாம். பிறகு காய வைப்பார்கள், காய வைக்கிற போது களத்து மேலோடு களத்தாக போயிருக்கலாம். பிறகு காய்ந்த நெல்லை எடுத்து அரைப்பார்கள், நெல் தனியாக தவிடு தனியாக. அப்படி அரைக்கிற போது அது தவிடோடு தவிடாக அந்த நெல்மணி போயிருக்கலாம், சாக்கிலை குடிக்கிற போது கீழே விழுந்திருக்கலாம், தைக்கிற போது விழுந்திருக்கலாம். அதை தூக்கி ஊக்காக ஒன்றை வைத்து லாரியில ரோடு கீழே விழுந்திருக்கலாம், அண்ணாச்சி கடையில வந்து இறக்கிற போது கீழே விழுந்திருக்கலாம், அந்த அரிசி எடுத்து நம்ம பையிலே போடும் போது கீழே விழுந்திருக்கலாம். தவறி விழுந்திருப்பது வேண்டுமல்ல, தவறி விழுவது. அப்போ அரிசியை கொண்டு வந்து அம்மா அதை சுத்தமாக கழுவு தனியாக போயிருக்கலாம், உலையில எடுத்து போடுவது கீழே போயிருக்கலாம், வெந்து போயிருக்கலாம், தட்டிலே இருக்கலாம். இன்னொரு மரணப்படுக்கையை கடந்து வருகிற நான் ஒரு அரிசியை வீண் செய்கிறேன் என்று சொன்னால் என்னை விட தேச துரோகி எவரால் இருக்க முடியுமா என்று அவர்கள் கேட்கிற போது சிந்திக்கிறார்கள். இன்னும் சிலர் ஒரு டம்ளர் டீயை வைத்துக் கொண்டு உலகத்தில் எவந்தையும் தேவையில்லையும் பேசுகிறார்கள். கொஞ்சம் அவர்களை கேட்பேன், எவந்தையும் தேவையில்லாம ஒரு டம்ளர் டீ குடிக்க முடியுமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தேயிலை தோட்டத்தில் வேலை செய்தவர்கள், களை எடுத்தவர்கள், கவாத்து எடுத்தவர்கள், உரம் கொண்டாந்தவர்கள், உரம் வைத்தவர்கள், அந்த தலையை பறித்தவர்கள், அதை டிராக்டர்ல கொண்டு போய் தேயிலை ஃபேக்டரி கொண்டு போனவன், அதை அரைச்சவன், அந்த இந்திரங்கள் செஞ்சவன், அதை பேக்கெட் பண்ணுவன், பேக்கெட்டுக்கான பேப்பர் செஞ்சவன், அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கடைக்கு கொண்டு வந்தவன், அதே போல கரும்பு விளைவிச்சுவன், உரம் போட்டவன், உர தொழிற்சாலையில் வேலை செஞ்சவன், அந்த தோகை உரிச்சுவன், வெட்டினவன், ஆலையில போட்டவன், ஆலை இயந்திரங்களை செஞ்சவன், அங்க சர்க்கரை ஆக்குனவன், அதை கொண்டு வந்து சேர்த்தவன், சாக்கு செஞ்சவன், இதே போல மாடு மேய்ச்சவன், மாடுக்கு தீன் போட்டவன், புல்லு போட்டவன், பாலை கறந்தவன், தண்ணி கொண்டாந்தவன், தண்ணி சேகரிச்சவன், கேஸ் உற்பத்தி பண்ணுவன், கேஸ் லைட் உற்பத்தி பண்ணுவன், சிலிண்டர் உற்பத்தி பண்ணுவன், அந்த ஸ்டவ் உற்பத்தி பண்ணுவன், டம்ளர் உற்பத்தி பண்ணுவன். இப்படி கூட வைத்துக் கொண்டு டீயை வச்சுட்டு உலகத்துல எவந்தையும் தேவையிலையும் பேசுறேன், நீ எப்படிப்பட்ட மனிதன் என்று என்னை நானே சொல்லிக் கொள்ளுகிற பொழுது இது மனிதர்களுக்கு போய் சேருகிறது. மனிதர்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் உழைப்பு மட்டும் போதாது, உழைப்பு வேண்டும். உழைப்பை வைத்துக் கொண்டு எல்லாம் வெற்றி அடைய முடியாது. நான் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் என் உழைப்போடு என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும். உழைப்பு பிளஸ் ஒத்துழைப்பு வெற்றி. மற்ற ஒத்துழைப்பு இல்லை என்றால் தெரியாது. நான் இங்கு 6:30 மணிக்கு வந்து நிகழ்வு வர வேண்டும் என்று சொன்னால் என் நண்பர் ரகுபதி வந்து இதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்.
அவர் 6 மணிக்கு 6:30க்கு தொடங்க வேண்டும் என்றால் 6 மணிக்கே வந்து அவர் தெரிவு செய்திருக்கிறார். அவர் 7 மணிக்கு வந்து சாரி சார்னு சொன்னா நான் என்ன செய்ய முடியும்? ஆகவே என்னுடைய வெற்றிக்கு என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை வைக்கும். என் வெற்றிக்கு அவர்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் வெற்றி அடைய செய்ய வேண்டும். அதை புரிஞ்சுக்க. வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு விளையாட்டு போட்டியில் வெற்றி அடைவதற்கு ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. விளையாட்டு போட்டியில நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அடுத்தவர்களை தோற்கடிக்க வேண்டும். வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டும் என்றால் நம்மோடு பயணப்படக்கூடிய மற்றவர்களை வெற்றி அடைய செய்தால் தான் நம்மால் வெற்றி அடைய முடியும். இல்லாவிட்டால் எந்த கொம்பனாலும் வெற்றி அடைய முடியாது. ஆசிரியர் வெற்றி அடைய வேண்டும் என்றால் மாணவர்களை வெற்றி அடைய வேண்டும். மருத்துவர் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நோயாளிகளை வெற்றி அடைய செய்ய வேண்டும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் வாடிக்கையாளரை வெற்றி அடைய செய்ய வேண்டும். நான் வெற்றி அடைய வேண்டும் என்றால் என்னுடைய நிறுவனத்தை வெற்றி அடைய செய்ய வேண்டும். நிறுவனம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அதை சார்ந்து இருக்கக்கூடியவர்களை வெற்றி அடைய செய்ய வேண்டும். ஆகவே வாழ்க்கையில் வெற்றி அடைய துடிக்கிற நீங்கள் பயன்படக்கூடிய மற்றவர்களை வெற்றி அடைய செய்ய வேண்டும் என்ற உணர்வு இருந்தால் உங்களுக்கு மனிதர்கள் இருப்பார்கள். உங்களை விட்டு எங்கும் போக மாட்டார்கள். அவர்களுக்கு என்று ஒரு எண்ணம் இருக்கிறது, இலக்கு இருக்கிறது, லட்சியம் இருக்கிறது. எங்கு அவர்களுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கிறதோ, எங்கு அவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு இருக்கிறதோ, எங்கு அவர்கள் மரியாதையாக நடத்தப்படுகிறார்களோ அங்கு மனிதர்கள் இருப்பார்கள். ஃபர்ஸ்ட் ஆனஸ்டி, இரண்டாவது ஹியூமானிட்டி, எல்லாரும் மனிதர்களோடு நடத்துங்கள். அதற்கடுத்து சேஃப்டி, பாதுகாப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான உணர்வு. நான் பாதுகாப்பு இருந்தால்தான் என்னுடைய கனவுகளை நான் அடைய முடியும். ஒருவருக்கு வந்து விபத்திலே சிக்கிக் கொள்கிறார், பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறார். இந்த பாதுகாப்பு என்பது சாலை பாதுகாப்பு மட்டுமல்ல, வாழ்க்கை பாதுகாப்பு. ஏன்னா ஃப்ரீடம் எப்பொழுது ஒருத்தர் கிடைக்கும் என்று சொன்னால், எப்பொழுது ஒருத்தர் சுய கட்டுப்பாடு இருக்காரோ அவருக்கு தான் சுதந்திரம் கிடைக்கும். ஃப்ரீடம் இஸ் நாட் ஃப்ரீ. ஃப்ரீடம் வித் செல்ஃப் டிசிப்ளின் என்பதை வைத்துக் கொண்டுதான் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். இப்போ எப்ப செல்ஃப் டிசிப்ளின் போச்சோ ஃப்ரீடம் போயிடுச்சு. ஒருத்தர் வந்து தானே கட்டுப்பாடு இல்லாம போய் ஒன்வேல போறாரு, போலீஸ் பிடிச்சி போய் உள்ள வச்சிருது. ஒருத்தர் பிடிச்சி போய் வச்சிருது. அவருக்கு செல்ஃப் டிசிப்ளினா இருந்தா எந்த விஷயம் கிடையாது. அது ஒரு 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 பெரிய இதாக கொண்டு வர வேண்டும். கண்காணிப்பே இல்லாத போது எவன் கண்ணியமாக நடந்து கொள்கிறான் அவன் தான் சுதந்திரமான மனிதன். ஆக நாம் சொல்லுவதில் ஃபர்ஸ்ட் ஆனஸ்டி, ஹியூமானிட்டி, சேஃப்டி, அதற்கடுத்தது குவாலிட்டி. தரமா இருக்கணும், தரமா பேசணும், அதுக்கான பயிற்சி கொடுக்கணும். அதற்கடுத்து ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறனை எளிமையாக உற்பத்தி செய்ய வேண்டும். இதெல்லாம் மனிதர்களால் தான் முடிகிறது. ஏன்னா வாடிக்கையாளர்கள் குறைந்த விலையில் தரமான பொருட்களை குறித்த நேரத்தில் கேட்கிறார்கள். உலக தரத்தை உள்ளூர் வழியில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு குவாலிட்டி இருக்க வேண்டும், ப்ரொடக்டிவ் இருக்க வேண்டும். இப்படி என்றால் மனிதர்களுக்கு இதை எடுத்து சொல்ல வேண்டும், அவர்களை நம்மோடு எடுத்துச் செல்லுகிற பாங்காக இருக்க வேண்டும். இந்த மனித வளம் என்பது ஒரு பெரிய கடல். இந்த கடலிலே சில நாள் மூழ்கி 40 வருடங்களாக மூழ்கி சில முத்துக்களை எடுத்திருக்கிறேன். நான் ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறேன், பிராக்டிக்கல் அப்ரோச் டு HR மேனேஜ்மெண்ட் என்ற புத்தகம். அது 3 மொழிகளில் வர வேண்டும் என்பதற்காக ஒரு 3 ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்கிறேன். எனக்கு கடந்த 40 ஆண்டுகளில் எனக்கு கிடைத்த அனுபவத்தை எல்லாம் அதில் தொகுத்திருக்கிறேன். அனுபவம் என்பது இந்தியனுடைய கண்டிஷனில் வேறு. உங்கள் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அதுதான் முக்கியம். கண்ணதாசன் சொல்லுகிறார், பிறப்பு என்பது யாதன கேட்டேன், பிறந்து வாரனை இறைவன் பணித்தான். இல்லறம் என்பது யாதன கேட்டேன், மணந்து வாரனை இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதன கேட்டேன், வற்றிப்பார் என இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதன கேட்டேன், பொழிந்துவார் என இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதன கேட்டேன், பெற்றுப்பார் என இறைவன் பணித்தான். முழுமை என்பது யாதன கேட்டேன், முற்றிப்பார் என இறைவன் பணித்தான். இறப்பு என்பது யாதன கேட்டேன், இறந்துவார் என இறைவன் பணித்தான். எல்லாமே அனுபவித்துத்தான் உணர வேண்டும் என்றால் ஆண்டவனே நீ எதற்கென்று கேட்டேன். ஆண்டவனே சற்று அருகில் வந்து என் காதில் சொன்னான், அனுபவமே நான் தான் என்று. ஆகவே எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் சேல். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அவைலபிள் ஒன்லி த்ரூ பர்சனல் எக்ஸ்பெரிமெண்ட். ஆக நீச்சலை கற்றுக்கொண்டு தண்ணீரில் இறங்குவேன் என்று சொன்னால் எப்பொழுதும் நீச்சல் கற்றுக்கொள்ள முடியாது. அதுபோல தொழிலை கற்றுக்கொண்டு வாழ்க்கையை கற்றுக்கொண்டுதான் உள்ளே இறங்குவேன் என்று எப்பொழுதும் கற்றுக்கொள்ள முடியாது. நாம் முதல் தலைமுறையை சார்ந்தவர்கள் பயணப்பட்டு கொண்டே பாதை அமைக்க வேண்டும், பாதை அமைத்துக் கொண்டே பயணப்பட வேண்டும். இந்த 2 வேலை உடனே செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே அவருடைய வெற்றிக்கு அவருடைய உழைப்பு மட்டும் போதாது, அவரை சுற்றி இருக்கக்கூடிய மற்றொரு ஒத்துழைப்பு நிச்சயம் வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றிகளை குவிக்க முடியும். உயரம் என்றால் எவரெஸ்ட், உயர வேண்டும் என்றால் நெவர் ரெஸ்ட் என்று ஓடிக்கொண்டிருந்தால் உங்களால் சாதிக்க முடியும், என்னாலும் சாதிக்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. மடை திறந்த வெள்ளம் போல அலையென ஓங்கி வந்த உங்களுடைய கருத்துக்கள் மிக ஆழமாகவும் தெளிவாகவும் இருந்ததுங்கய்யா. வெகு விரைவாக
உங்களுடைய அனுபவத்திலிருந்து சில பதில்களாக சில கேள்விகள் மட்டும் உங்கள் முன் வைக்கிறதுக்கு நாங்க ஆவலாக இருக்கேங்க. வையுங்க. ரொம்ப அற்புதமா விஷயங்களை பதிவு செய்தீங்க. நோயிங் இஸ் நாட் த நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் த நாலேஜ் அப்படின்னு சொன்னீங்க. மிக அற்புதமான ஒரு கருத்து. அதை தாண்டி இந்த ரோலக்ஸ் டீ ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம்ங்க. இந்த இடத்துக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். ரோலக்ஸ் டீனா இது வந்து ரீடிங், இது வந்து அப்சர்விங், இது வந்து லிசனிங், இது வந்து எக்ஸ்பீரியன்சிங், இது வந்து திங்கிங். இதை தேர்க்கணும். ரீட், திங்க், அப்சர்வ், திங்க், லிசன், திங்க், எக்ஸ்பீரியன்ஸ், திங்க். இந்த கட்ட விரல் தான் திங்கிங். இந்த விரல் 4 விரல் கூட சேர்ந்து போகணும். தொடருங்க. சிறப்புங்க ஐயா. இன்னைக்கு ஒரு சமீப காலத்தினுடைய ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, ஒரு தொழில் முனைவோர் சிந்திக்கிறவங்க 80% பேர் இருக்கிறாங்க, சிந்தித்ததை செயல்படுறவங்க 20% பேர் இருக்கிறாங்க, செயல்படுறத தொடர்ந்து செயல்படுறவங்க லெஸ் தென் 1% தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. தொடர்ந்து செயல்படுறவங்க. உங்களுடைய அனுபவத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் தன்னோடு இருக்கின்ற பணியாளர்களோ உடனாளர்களோ இவர்களோடு இணைந்து அவர்களை வைத்து அந்த தொழிலை மேம்படுத்துவதற்கு தொடர்ந்து அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்றதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு 3 கோல்டன் ரூல், தம்ப் ரூல் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன ஸ்டார்ட் அப்ல 3 வருஷத்துக்குள்ளே அந்த தொழில இருந்து வெளியே போயிடறாங்க. சில சிரமங்கள்னால வெளியே போயிடறாங்க. உங்களுடைய அனுபவத்தில் ஒரு 3 கோல்டன் ரூல் தன்னுடைய பணியாளர்களிடம் மிகச்சிறந்த ஒரு அனுபவத்தையோ அல்லது அவர்களுடைய வேலை பெறுவதற்கோ அல்லது அவர்களிடம் இந்த இணக்கமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு 3 கோல்டன் ரூல்னு சொன்னா உங்களுடைய அனுபவத்துல என்ன சொல்லலாங்க? இதுல ஃபர்ஸ்ட் பெர்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ந்து செய்யறது. இன்னொரு வார்த்தை தொழில சொன்னா ஒரு வார்த்தை டாஸ்க் முதல்ல ஸ்பார்க்குங்கிற ஒரு வார்த்தை மூலமா அதெல்லாம் நினைக்கிறேன். ஸ்பார்க், நமக்குள்ள ஒரு ஸ்பார்க் இருக்கணும். ஸ்பார்க்ல எஸ் சின்சியாரிட்டி, சின்சியரா அதை செய்யணும். எடுத்தையுமே வெற்றி கிடையாது, தொடர்ந்து முயற்சி செய்யணும். ஒருத்தர் கிணறு வெட்டுறாரு, இங்க ஒரு 100 அடி 50 அடி வெட்டுறாரு, தண்ணி வரல. இன்னொரு இடத்துல போய் 50 அடி வெட்டுறாரு, தண்ணி வரல. இன்னொரு இடத்துல போய் 40 அடி வெட்டுறாரு, தண்ணி வரல. இந்த 200 அடி ஒரே இடத்துல வெட்டியிருந்தாருன்னு தண்ணி கிடைக்கும். ஏன்னா வெற்றியினால் கிடைக்கும் பரிசுகளை விட தோல்வியினால் கற்றுக்கொள்கிற பாடங்களின் மதிப்பு உயர்ந்தது. சின்சியாரிட்டி. பி என்பது பஞ்சுவாலிட்டி. எந்த தொழிலையும் அந்த நேரத்துக்கு நம்ம உடனே செஞ்சாகணும், காலம் போகக்கூடாது. ஏ என்பது எபிலிட்டி, நம்முடைய திறமைகளை வளர்த்துக் கொண்டே இருக்க வேணும், டெய்லி வளர்த்து கொண்டு இருக்கணும். ஆர் அப்படின்னா ரெகுலாரிட்டி, இதுதான் இந்த பெர்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய ரெகுலாரிட்டி. தோல்வி அடைஞ்சுதான் வெற்றி அடையிறது. இப்ப சமீபத்துல இந்த பெர்சிஸ்டன்சி, ஆர்னா ரெகுலாரிட்டி, கேன கைண்ட்னஸ். இந்த ஸ்பார்க் அவருக்குள்ள இருக்கணும். ஒன்னு ஸ்பார்க் இருக்கணும், இன்னொன்னு பெர்சிஸ்டன்சி இருக்க வேணும். அடுத்தது எம்பதி, தொழிலாளர்கள் கூட வேலை செய்யறவங்கள அவங்களுக்காகவும் சேர்ந்து யோசிக்க வேணும். அவங்க குடும்பம், அவங்க எப்படி வளர்ச்சி, அப்பதான் நம்ம கூட இருப்பாங்க. இல்லாட்டி அவர்கள் போய் விடுவாங்க. நிறைய பேருக்கு பழக தெரியறது இல்லை. வாழ்க்கையில் ஹியூமன் ரிலேஷன் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் திறமை அண்ட் ஹியூமன் ரிலேஷன் ஸ்கில் என்பது வெற்றி என்கிற நாணயத்தில் 2 பக்கங்கள். உங்க தொழில் திறமை எப்படி இருக்குது. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய ஆஸ்க் என்கிற வார்த்தையும் வச்சுக்கலாம். ஆஸ்க், ஏஎஸ்கே. ஏ என்று சொன்னால் ஆட்டிடியூட், எஸ் என்று சொன்னால் நாலேஜ், ஏஏஎஸ்கே என்று சொன்னால் ஸ்கில். ஆட்டிடியூட், நாலேஜ், ஸ்கில். இந்த 3 நம்ம சரியா இருக்கிறமான நம்ம ரேட்டிங் பண்ணிட்டே இருக்கணும். ஆட்டிடியூட் என்பது மனநிலை. ஆட்டிடியூட் அண்ட் கிராட்டிடியூட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த நிலைக்கு வந்தாலும் வந்த நிலையை மறவாம இருக்கக்கூடிய மாமனிதர்களாக நாம் இருக்கணும். சரி, அருமைங்க, அருமை அருமை, ரொம்ப மகிழ்ச்சிங்க. எனக்கு இன்னொரு 2 கேள்வி இருக்கு. அதற்கு முன்னாடி இங்கு பயணிப்பவர்கள் உங்களோட பேசினா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஆவலா இருக்காங்க உங்களோட பேசுவதற்கு. உங்களுடைய அனுமதியோட ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கிறவங்க உங்களுடைய கேள்வியை நீங்க முன்வைக்கலாங்க. முதலாவதாக சிவசத்யா ஆனந்தன் சென்னையில இருந்து ஒரு தொழில் முனைவோர். சகோதரி, உங்க கேள்வியை முன்வைக்கலாம். வணக்கங்க, என் பேர் சிவசத்யா. ஆக்சுவலா நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நானும் நோட் பண்ணணும்னு எடுக்கிறேன். ஒரு லைன் தான் எழுத முடிஞ்சது, பட் மறுபடியும் என்னால உங்களை ஃபாலோ பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, டக்குன்னு எடுத்துக்க முடியல. அண்ணா ரெக்கார்டிங் அனுப்பிச்சாங்கன்னா இன்னும் தெளிவா கேட்டு நிறைய விஷயம் வாங்கிக்கீங்க. அப்புறம் கவிதாசன் தன்னம்பிக்கை அப்படிங்கிற என்னுடைய இதுல இதை போஸ்ட் பண்ணுவாங்க, அல்லது என்னோட நிறைய இருக்கு, அதுல கேளுங்க. கவிதாசன் தன்னம்பிக்கை. என்ன அவ்வளவு வேகமா போனாதான் எல்லாத்துக்கும் உள்ள போய் சேரும். ஏன்னா இது ஒரு ஜெட் வேகத்தில் கொடுத்தா தான் உள்ள உடைச்சிட்டு உள்ள போகும்.
அதனால உள்ளடைச்சிட்டு போறது 50% சேர்ந்தாலும் கூட அது வெற்றி. மேலால் இருந்தா உள்ளத்தை தொடறது இல்லை. நானும் வந்து ரொம்ப ஸ்லோவா மெதுவா பேசி பார்க்கும்போது அவங்க கேட்கறது இல்லை. ஒரு இன்ஜெக்ஷன் போடும்போது கொஞ்சம் குத்தி உள்ள செலுத்துற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். வேகமாக பார்க்குற ஆர்டிகுலேஷன் ஸ்கில் என்று பேசுவார்கள். வேகமாக படிப்பதையும் வேகமாக கிரகிப்பதையும் நம் பயிற்சியின் மூலமாக வளர்த்துடலாம். ஒரு 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 நிமிஷத்துக்கு நீங்க எவ்வளவு வேர்ட்ஸ் படிக்கிறீங்களோ அதை இன்க்ரீஸ் பண்ணணும். நேரம் இல்லாம பண்ணணும். அண்ணா கிட்ட கேட்டு வாங்கிக்கங்க. வேற சகோதரர் உங்க கேள்வி கேள்வி விரைவா. கண்டிப்பாங்க. என்னோட கேள்வி வந்து, நீங்க அந்த புக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது, நீங்க இவ்ளோ விஷயம் ஷேர் பண்ணும்போது, அப்ப எவ்ளோ புக்ஸ் படிச்சு, எவ்ளோ நாலேட்ஜ் இருந்தா தான் இத பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறது தோணுச்சு. அப்புறம் நாங்க நெறைய லிசன் பண்ணோம். நீங்க சொன்னீங்க அந்த 2க்கும் 2 டிஃபரன்ஸ் சொன்னீங்க. அ எ எ லிசன் பண்றோம். ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் மைண்ட்ல வச்சுக்க முடியுது. அத சிந்தித்தால் கூட, அ ஒரு 1 ஆர் 2 ஹார்ஸ் மட்டும் தான் அந்த லிசன் பண்ற விஷயம் வந்து மைண்ட்ல வச்சுக்க முடியுதுங்க. அ அதுக்கப்புறம் சிந்தித்து, அத யோசிச்சு பார்த்தா கூட, அது நெறைய விஷயங்கள் நம்ம கேட்கறனால, அது நம்மனால மைண்ட்ல வச்சுக்க முடியல. ஈவன் புக்கு படிச்சா கூட முன்னையெல்லாம் புக்கு படிச்சோம் அப்டின்னா, ஆ அந்த புக்கு வந்து திரும்ப திரும்ப நமக்கு ரீகால் ஆயிட்டே இருக்கும். ஆனா, இப்ப என்னால அத ரீகால் பண்ண முடியறதில்ல. அதுக்கு ஏன்னா இது வந்து நெறைய பேத்துக்கு இருக்கிற பெரிய விஷயமா இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா, இன்னும் அது புக்கு படிக்கிறது கரெக்ட். அதுக்காக சொன்னேன் நான் OPAPன்னு ஒன் பாயிண்ட் ஆக்ஷன் பிளான். கவிதாசன் இத்தனை கேட்ட எல்லாத்தையும் நீங்க துரத்திட்டு ஓட வேண்டியதில்லை. ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்து அதை நான் நடைமுறைப்படுத்துறேன், அவ்வளவுதான். ஒரு புஸ்தகம் படிக்கிறீங்க, அதுல இருந்து ஒரே ஒரு பாயிண்ட், அவ்வளவுதான். ஒருத்தர் ஒரு ஒரு மனிதனை சந்திக்கிறீங்க, அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து போய் செயல்படுத்துறது. ஏன் அப்படின்னா, ஒரு கேட்டதை செயல்படுத்த வேணும். செயல்படுத்தினா தான் அது நிலையா இருக்கும், இல்லாட்டி இருக்காது. நீங்க கேட்டதை செயல்படுத்திட்டே இருக்கணும். அது செயல்படுத்தினா இருக்கணும். அது பாக்கி பேருக்கு எடுத்து சொல்லணும். வந்து நான் ஒரு திருக்குறள் சொல்றேன் இல்லைங்க, அந்த திருக்குறள் இன்னைக்கு வரவங்க கூட அதை சொல்லுவேன். அந்த கருத்து எல்லாத்துக்கிட்ட சொல்லுவேன். திரும்ப திரும்ப சொல்லும்போது உங்களுடைய மனசுல இருக்கும். அப்போ வந்து கற்றது விடம் எடுத்து சொல்ற போது இன்னும் நல்லா இருக்கு. இன்னைக்கு கேட்டீங்க, இன்னைக்கு உங்க நண்பர்கள் எல்லாம் சந்திக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறீங்க, யாரை சந்திச்சாலும் சரி, கவிதாசன் வந்தாரு, இந்த ஒரு 2 பாயிண்ட் சொன்னாரப்பா, நிறைய சொன்னாரு, இந்த 2 பாயிண்ட் ரொம்ப எனக்கு பிடிச்சது அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்ல சொல்ல உங்க மனசுல மேல வரும். எதை திரும்ப திரும்ப நினைக்கிறோமோ அது மெமரியில் தங்கும். வழக்கமா நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய வெற்றி நினைவுகள் இல்லாம நமக்கு ஏற்பட்ட கசப்புக்களை, நமக்கு ஏற்பட்ட தோல்வியை, ஒருத்தர் சொன்ன வார்த்தையை, அவமானத்தை செமந்துட்டே இருக்கும். அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடும். டெய்லி மனசை கழுவிட்டே இருக்கும். எப்படி வந்து ஒவ்வொரு முறை சமைக்கிற போது பாத்திரத்தை நம்ம கழுவுறோமோ, அதுபோல ஒவ்வொரு மனிதன் போனது அதை கழுவிடும். டெய்லி அதை தூக்கிடும். அதை செமந்துட்டே இருக்கக்கூடாது. நீங்க என்னென்ன நினைவுகள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கோ அதையெல்லாம் எழுதுறோம். இன்னும் சைக்காலஜியில என் டாக்டரேட். சில பேர் ஒரு நீ என்னென்னலாம் மறக்கணுமோ அதையெல்லாம் எழுதி அந்த பேப்பரை தீ வச்சு கொளுத்திடு, அது முடிஞ்சிச்சுன்னு முடிவு பண்ணிடு. மனசுல சிவந்திருக்க கூடாது. மனசுல வடுக்கள், காயங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம், தோல்விகளை சுமந்து கொண்டிருக்கிறோம், அவமானங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம். இந்த அவமானங்களையும் காயங்களையும் தோல்வியும் சுமக்கிறதுக்கா நம்முடைய மூளை. ரஷ் எடுங்க, நல்லது செய்யுங்க. டெய்லி 4 பேர் கூட நீங்க போன் பண்ணி பேசுங்க, அவர்கள் செஞ்சு உதவி ஞாபகப்படுத்துங்க, எப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. நான் டெய்லி வந்து 1 மணி நேரத்துக்கு இந்த ரகசியத்தை சொல்றேன். நான் வந்து 50 நிமிடங்கள் தான் வேலை செய்வேன், 10 நிமிடம் வேலையை செய்வேன். 10 நிமிடம் என்ன பண்ணுவேன்னா, இந்த 50 நிமிஷம் என்ன நடந்ததுன்னு ஒரு ரிவ்யூ பண்ணுவேன். அடுத்த 50 நிமிஷம் என்ன பேச போறேன்னு யோசிப்பேன். நண்பர் நல்லா இருக்கிறியா, எப்படி வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்கன்ட்டு என்னுடைய மனசை மாத்திட்டே இருப்பேன், ஃப்ரெஷ் பண்ணிட்டே இருப்பேன். இல்லாட்டி மனசால கொஞ்சம் வந்து என்ன பண்ணலாம், உங்க மனம் எங்க வேணாலும் போகும். இந்த மனம் போய் நீ வந்து ஊட்டியில அல்லது கொடைக்கானல் பூங்காக்குள்ள நீங்க வந்து மலர்களையும் அந்த இருக்கக்கூடிய செடிகளை ரசிச்சுட்டு வர்ற மாதிரி மனசு போயிட்டு வந்தாவே இந்த மனசு புத்துணர்வாயிடும். இது பேர் விஷுவலைசேஷன் டெக்னிக் என்று பேர். உடனே நீங்க காஷ்மீருக்கு போக கூட இப்ப போகலாம், இது கசப்பு வேண்டியதில்லை. அப்போ மனசை நல்லதையே அசை போவதற்கு செய்து கொண்டே இருக்க வேணும். சக்சஸ் பிரீட்ஸ் சக்சஸ். பல வெற்றிகள் உங்கள் வெற்றிகளை உருவாக்கும். சரி, அடுத்தது போலாங்க. நன்றி, நன்றிங்க. காலத்தின் அருமை கருதி ரொம்ப விரைவா, ரொம்ப ஷார்ட்டா உங்க கேள்வியை முன்வைங்க. அடுத்ததாக கலைச்செல்வன். காலை வணக்கம். இந்த வாய்ப்பு அளித்த ஞான சஞ்சீவன குருகுலத்துக்கு மிகப்பெரிய நன்றி. சாரோட பேசுறதுக்கு மிகப்பெரிய ஒரு வரமும். ஒரு 25 பேஜ் படிச்ச மாதிரி இருந்தது சாருடைய அந்த பகிர்தல். அவருடைய பாயிண்ட்ல முக்கியமா வந்து பகிர்தல்ங்கிறது மிகப்பெரிய வரமா நான் கருதுறேன். ஏன்னா இவருடைய அனுபவத்தை ஒருத்தருக்கு இத்தனை பேர்த்துக்கு பகிர்ந்திருக்காருன்னா அவருடைய நாலேஜ் அத்தனை பேர்த்துக்குள்ள போகுது அப்படின்னா மிகப்பெரிய வரம். சார், இதுல ஒரு பெரிய சேலஞ்சிங்கான கேள்வி நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க சார். அதாவது தான் மட்டும் வெற்றி பெற்றா வெற்றி இல்லை, தம்மோட சேர்ந்து இருக்கிற அனைவரும் வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது இண்டஸ்ட்ரியில். நான் ஒரு 27 இயர்ஸ் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கேன்.
சார் இது வந்து ரியலான டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது சார். அதாவது இப்போ இருக்கிற கரண்ட் ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் ஒருத்தர் வந்து நம்ம கூட ஒரு காமன் அப்ஜெக்டிவை நோக்கி மற்றவங்களை சேர்த்து எடுத்துகிட்டு போகிறது மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அதை எதிர்கொள்றதுக்கு நம்ம நிறைய தயார்படுத்திக்கணும். அப்படிங்கிறதுல ஒன்று தலைமை பண்பு, இன்னொன்று அந்த டீம் ஒர்க்கை நம்ம சேர்த்து கொண்டு போறதுக்கு சில வழிகள் வந்து சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும் சார். கரெக்ட். இதுல வந்து முக்கியமா இருந்து ட்ரஸ்ட். நீங்க அவங்கள நம்புறதை விட அவங்க உங்களை நம்பணும். அதான் முக்கியம். நீங்க யாரை நம்புறீங்களோ அவங்க கூட அடிக்கடி பேசுவீங்க, பண்ணுவீங்க. அதாவது அவர்களை நம்புவதை விட இந்த மீது நம்பிக்கை உண்டாக்க வேண்டும். அந்த ட்ரஸ்டுக்காக தான் வேலை செய்யறாங்க. உங்க கூட இருந்தா அவங்க வளர முடியும் என்ற எண்ணத்தை அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அவருடைய வளர்ச்சியில் நீங்க அக்கறை கிடைக்க வேண்டும். மனிதர்களை பொறுத்தவரை 4 விதமாக மனிதர்களை நாங்கள் பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து ஸ்டார் கேட்டகரி. ஸ்டார் கேட்டகரினா ஹை பொட்டன்ஷியல், ஹை பர்ஃபார்மன்ஸ். அதாவது அதிகப்படியான திறமை, அதிகப்படியான செயல்பாடு. இது யாரு இருக்கு? அவன் ஸ்டார். அவன்லாம் செல்ஃப் கவர்ன்டு பர்சன். அவனை யாருமே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. 2வது கேட்டகரி ப்ராப்ளம் சைல்டு. அப்படின்னா ஹை பொட்டன்ஷியல், லோ பர்ஃபார்மன்ஸ். அவனுக்கு திறமை இருக்கு, அவனை செய்ய மாட்டான். சம்பளத்துக்கு இது போகுது அப்படின்றாங்க. இல்லாட்டி அவர் வந்து உங்களோட ஸ்டெப்பிங் ஸ்டோனை யூஸ் பண்ணி வேற பக்கம் போற பார்ப்பாரு. அதுக்கு அடுத்தது 3வது கேட்டகரி ஒர்க் ஹார்ஸ். அப்படின்னா லோ பொட்டன்ஷியல், ஹை பர்ஃபார்மன்ஸ். இவர்களுக்கு காம்ப்ளிகேட்டடான வேலையை கொடுக்காம ரொட்டீன் வேலையை கொடுத்தா எவ்வளவு வேணாலும் செய்வாங்க. அதற்கு 4வது கேட்டகரி டெட்வுட். டெட்வுட்னா லோ பொட்டன்ஷியல், லோ பர்ஃபார்மன்ஸ். அதனால உடனே அவங்க வேலை செய்யறத பார்த்து நீங்க நினைக்க முடியாது. அவருக்கு எந்த சிலையில பார்த்தாலும் சிலருக்கு பொட்டன்ஷியல் இருக்கும், செயல்பாடு இருக்காது. அறிவு இருக்கும், ஆனா அறிவுத்திறன் இருக்காது. அறிவு வேற, அறிவுத்திறன் வேற. அறிவுனா நோய், அறிவுத்திறன்னா டேலண்ட். இது ரெண்டும் பார்க்கணும். அப்பதான் சேலஞ்ச் இல்லாம இருக்காது. ஏன்னா சோதனைகள் இல்லாமல் வென்றால் அது சாதனை அல்ல. நீங்க ஃபுட்பால் விளையாட தெரிஞ்சா காலையில கிரவுண்ட்ல போய் ஃபுட்பால் கோர்ட்ல ஆப்போசிட்ல யாருமே இல்லை. நீங்க 100 கோல் போட்டு நான் 100 கோல் போட்டேன், 100 கோல் போட்டு சொல்ல முடியாது. சோதனைகள் இல்லாமல் வென்றால் அது சாதனை அல்ல, அது சேலஞ்சஸ். If you think that you can, your mind will work how you can. If you think that you can't, your mind will bring a number of reasons. டெய்லி உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன குறை இருக்கு அந்த குறை அடைச்சிட்டே வாங்க. அப்ப வெற்றி அடைஞ்சிருவீங்க. அடுத்தது. தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றிங்க. நிறைவாக கோசலைராமன் உங்க ஐயா வணக்கம். கைதாசன் ஐயா வணக்கம். என்னுடைய பேர் கோசலைராமன். நான் உத்தரமேரூர்ல இருந்து பேசுறேன். வணக்கம், சொல்லுங்க. பெரிதினும் பெரிது கேளுன்ற வார்த்தையே எங்களுக்கு பெருசா இவ்வளவு நாளா படலை. அது இன்னைக்கு உங்க மூலியமா கேட்கும்போது எங்களுக்கு பெருசா இருந்ததுன்னா, என் பாலிசி என்னன்னா, நான் கேட்கறத நான் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு அதோட விட்டுடுவேன். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க, எதையுமே நீ கடைபிடிக்கல, செத்துடுறான்னு சொன்னீங்க பாருங்க. அது ஒரு வார்த்தை வந்து எதையும் உண்மையா செய்யலைன்னா அவன் செத்துடுறான். ஆனா அதை நம்ம செய்யறது இல்லைன்னா, உயர வேண்டும் என்றால் நெவர் ரெஸ்ட்னீங்கன்னா நான் எனி டைம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அந்த நினைச்சு ரொம்ப கேவலமா ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக அதை நம்ம அடுத்த நிலைக்கு போகிறதுக்காக நீங்கள் சொல்கிறீங்கன்னா இதை தான் நான் தொடர்ச்சியாக செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்போ அது ஏன் என்னன்னா, நம்ம என்னவோ அதிகமாக செஞ்சுட்டா மாதிரியே ஒரு ரெஸ்ட் அடிக்கடி வாழ்க்கையில் செஞ்சிடறேன். என்னாச்சுங்க, சுறுசுறுப்பு நெருப்பில் சோம்பலை சாம்பலாக்குது. அப்புறம் அதுக்கடுத்து என்ன முக்கியம்னா, நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை படுத்து தூங்குவாங்க. மற்ற நாள் தூங்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் கணக்கு எடுத்துக்கிறேன். ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை படுத்து தூங்குனா வாரத்தில் எத்தனை நாள் தூங்குவார் யோசிச்சு பாருங்க. நிறைய நாள் ஞாயிற்றுக்கிழமை தூங்குறாரு. ஒரு 70 வருஷம் வாழ்றாரு, எத்தனை ஞாயிற்றுக்கிழமை தூங்கியிருப்பாரு? 52 × 70 3640 ஞாயிற்றுக்கிழமை தூங்கியிருப்பாரு. 3640 நாட்கள் என்பது 10 வருஷம். 10 வருஷம் படுத்து தூங்கிட்டு முன்னேற முடியல என்ன இருக்குதுங்க? அந்த ஸ்பிரிட் இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? எப்போதும் உற்சாகமாக இருக்கணும். உற்சாகத்திலிருந்து கீழே வரக்கூடாது. இந்த மனநிலை எப்போ நான் உற்சாகமா வச்சுக்கவும் முடியணும். உலகத்தில் இயற்கை இன்பம் துன்பம் எல்லாம் நம்முடைய மனசுதான். நம்ம வந்து மனசுக்கு நம்ம வந்து உள்ள சேர்த்துறோம். அது இன்பம் துன்பம்னு சொல்றோம். புகழ்ந்தால் என் மனம் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் சட்டம் என்று சொன்னார் கண்ணதாசன். இவ்வாறு இந்த கை வெற்றி அடையும்னு நினைக்கிறீங்க. இந்த வெற்றி அடையும்னா இந்த விரல் இருக்கிற 4 கீழே போனா தான் வெற்றி வரும். இந்த விரலுடைய குணம் அடுத்தவங்களை குறை சொல்றது. குறை சொல்வதை குறைத்துக்கொள். குறை சொல்வங்களை யாருக்கு பிடிக்காது. எவனுக்கு குறை சொல்றான் அவங்ககிட்ட போய் இருக்க மாட்டேன், நான் பாராட்டணும். அப்ப என்னன்னா, எல்லாரையும் பாராட்டுங்க, தாராளமா பாராட்டுங்க. வீட்டுல போய் முதல்ல உங்க ஒய்ஃபை பாராட்டுங்க, குழந்தையை பாராட்டுங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அதை பாராட்டுறது. பாராட்டுகிற பொழுதுதான் நாம் பழக தொடங்குகிறோம். வணக்கம் செலுத்துகிற போதுதான் நாம் வளர தொடங்குகிறோம். நன்றி செலுத்துகிற போதுதான் நல்ல மனிதராகிறோம். அடுத்தவரை குறை சொல்வதை குறைத்துக் கொள்வது. இந்த விரல் நினைச்சா எல்லாம் நின்றாங்கடா, பெரிய ஆள் பாடுறா, நான் தான் பெரியவன் சிறந்தவன் என்ற அகந்தையை விட்டுவிடு. இந்த விரல் சொல்லிச்சு, சில பேர் மோதிரம் போட்டிருப்பாங்க, நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு அது பந்தா பண்றது. இந்த விரல் சொல்லிச்சு நான் சிறுசா இருக்கிறேன்னு
தாழ்வு மனப்பான்மையை தகர்த்து விட நேரம் தான் வாழ்க்கை வைத்துக் கொள்ள முடியும். சென்று கொண்டிருப்பவன் வென்று கொண்டிருக்கிறான், நின்று கொண்டிருப்பவன் காலத்தை தின்று கொண்டிருக்கிறான். ஆனா நன்றி. நான் உணவை ஒரு நாளும் இனிமேல் ஒரு அரிசி கூட வீணாக்க மாட்டேனா, கொஞ்சம் தட்டுல வச்சிருவேன். அது கூட வந்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இனிமேல் அதை வீணாக்க ரொம்ப மாட்டேனா. சந்தோஷம். இன்னைக்கு செயல்படுத்துங்க. உங்க பாதத்தை தொட்டு வணங்குகிறேன். உங்க பாத்தத்தையும் தொட்டு வணங்குறேன்னா புத்தகம் படிப்பதை இனிமேல் அதை லட்சியமா வச்சுக்குவேன். நன்றி, வணக்கம். ரொம்ப 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 மகிழ்ச்சிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய 2 கேள்வியும் சேர்த்து நீங்க உங்களுடைய பதில்ல நீங்க கொடுத்துட்டீங்க. அதனால நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பெறோம். உங்களுடைய நேரம் என்னால் மிக உங்க வேல்யூ, உங்களுடைய நேரம் எவ்வளவு நீங்க வேகமாகவும் விவேகமாகவும் உங்களுடைய நேரத்தை திட்டமிட்டு போயிட்டு இருக்கீங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்களுடைய இந்த நேரம் ரொம்ப அற்புதமான ஒரு நேரமாக பார்க்கப்படுகிறதுங்க. நிறைவாக இந்த பெரிதினும் பெரிதுகள் 2025 அக்டோபர் மாதம் நடக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஐயாவுடைய ஒரு வாழ்த்து, நிறைவாக ஒரு வாழ்த்து செய்தி, உங்களுடைய வாழ்த்து செய்தியோட நன்றியுரை கடந்து நன்றி பாடலோட இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யறோம். ஐயா, உங்களுடைய வாழ்த்து செய்தி. வணக்கம். நீங்கள் பெரிதினும் பெரிதுகள் என்ற நிகழ்ச்சி வெற்றியடையட்டும். எரிமலையை கைகளினால் தடுக்க பார்த்தால் எழுந்து வரும் தீக்குழம்பு புகைந்தா போகும். பெருமலையை கைகளினால் கலைக்க பார்த்தால் பிறகின்ற கருமுகிலோ கலைந்தா போகும். விரிகங்கை காவிரியில் வெள்ளம் தேங்க வேட்டியினால் தடுப்பதென்றால் வெட்கக்கேடு. நீங்கள் ஒரு எரிமலையாக, பெருமலையாக, கங்கையாக, காவிரியாக ஆற்றில் பெருக்கெடுத்து வருகிற போது இந்த அகிலமே உங்களை பாராட்டும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப மகிழ்ச்சி. வழக்கம் போல உங்களுடைய ஊக்கமும் உங்களுடைய உற்சாகமும் தொடர்ந்து நாங்கள் பயணம் செய்வதற்கு ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் இருப்பதற்கு பெரும் ஊன்றுகோலாக இருக்கிறதுங்கய்யா. நான் என்னுடைய வாழ்க்கை சூழல்ல நான் பல இடங்கள்ல பல நேரங்கள்ல துவண்டு போயிருக்கும் பொழுது உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய வரிகளும் என்னை மிகவும் பெரிதாக சிந்தித்து ஊக்கத்தோடு செயல்படுவதற்கு என்னைக்கும் எனக்கு வழிதுணையாக இருந்திருக்கிறீர்கள். என்னுடைய முதல் புத்தகத்துக்கு கூட இருந்து என்னை வழிநடத்தி மீண்டும் 2 புத்தகங்களை நான் எழுதுவதற்கு காரணமாக இருந்து இன்னைக்கு குழந்தைகளுக்கும் ஒரு புத்தகத்தை எழுதுறதுக்கு, அந்த லைஃப் ஸ்கில்ங்கிற புத்தகத்தையும் எழுதுறதுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருந்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்வுல கூட நாம வந்து மிராக்கிள்ஸ் ஆஃப் மில்லியனியர்ஸ்ங்கிற ஒரு புத்தகத்தையும் நான் எழுதி கொண்டிருக்கிறேன். வெகு விரைவாக உங்களுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்காக வரவும் காத்திருக்கிறேன் ஐயா. இந்த நிலை வாழ்க்கையின் மரணத்தினுடைய உச்சத்துக்கு போனவனுடைய வாழ்க்கை, நீ என்னடா வாழ்க்கை இது என்பதை விட இது என்னுடைய வாழ்க்கை என்கிற அந்த வாசகத்திற்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் மரியாதையுடன் பணிவுடனும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்க. என எங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாட்சி வந்ததற்கு மிக நன்றி. இந்த தளம் நம்மளுடைய பெரிதினும் பெரிதுகள் நிகழ்ச்சியினுடைய சேர்மன் கரூர் நடராஜன் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி. நன்றிங்க குருஜி. ஐயா, நீங்க சிந்தனை கவிஞர்னு சொன்னாங்க. ஒவ்வொரு மனிதரையும் சிந்திக்க வைக்கும் கவிஞர் அப்படிங்கிறத ஒவ்வொரு மேடையிலையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாரம் ஒரு புத்தகம், வருடம் ஒரு 50 புத்தகம் அப்படின்னு சொல்லி, ஒரு தொட்டு பார்த்தால் அது காகிதம், அது தொடர்ந்து படித்தால் அது ஒரு ஆயுதம் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை வெற்றியின் ஆயுதம்ங்கிறது மிகச்சிறப்பாக கொடுத்து, தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் வெற்றியின் ஆயுதம். மிகச்சிறப்பான வார்த்தைங்க ஐயா. அது வந்து உண்மையாலுமே எங்களுக்கு ஆயுதமா இன்னைக்கு வந்து உரசிக்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்வுக்கு வந்து ஒரு விதை வந்து ஆக்சுவலா வந்து பெரிதினும் பெரிதுகள் நிகழ்வை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிற குருஜி அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுட்டு, மிஷன் மில்லியன் நடத்துற இந்த நிகழ்வுக்கு இங்க வந்திருக்கிற அனைவரும் நீங்க பங்கெடுத்துக்கணும். ஒரு விதை வந்து விருட்சமா மாறுது. அதே மாதிரி ஒரு கருத்து, ஒரு செயல் உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போடுற ஒரு நிகழ்வு அக்டோபர் 25 லீமெடியன் ஹோட்டல்ல நடக்கிற பெரிதினும் பெரிதுகள் நிகழ்வுல கண்டிப்பாக நடக்கும். ஐயாவை போல ஜாம்புவான்கள், வெற்றியாளர்கள், சாதனையாளர்களுடைய ஆசீர்வாதமும் ஆதரவும் கண்டிப்பா இந்த நிகழ்வுக்கு இருக்கும். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனை குயிக்கா பண்ணிருங்க. ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆக போகுது, டேட் முடிய போகுது. அதனால இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து நம்மளுடைய இதுல குரூப்ல வந்திருக்கு. இல்லாட்டி உங்களுடைய அழைச்சவங்களை அழைச்சு இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்க குயிக்கா பண்ணிருங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இந்த நிகழ்வு சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்கிற குருவுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி, முறைப்படி நன்றி கூறுவதற்காக நமது மிஷன் மில்லியனியர் கிளப்பின் நண்பர் திரு நாகேந்திரன் அவர்களை நன்றி கூற அழைக்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி சார். நல்லது சார். அதாவது கவிதாசன் ஐயாவோட அந்த மேடை பற்றி வந்து நிறைய கேட்டிருக்கேன். அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் இருக்கும் பூனை, இன்று என்பது கையில் உள்ள வீணை என்று அவர் அடிக்கடி சொல்லிடுவாரு. அதான் எனக்கு வந்து அந்த அவரோட
அந்த மேடை பேச்சு வந்து பிடிச்ச அந்த ஒரு வார்த்தை சொன்னால 1 நாள் கத்துக்கணும்னு சொன்னால அந்த மாதிரி இது. அதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த நிகழ்ச்சியை வந்து உங்க நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்கய்யா. அடுத்து அவரே கவிதாசன் ஐயா இன்னொரு மேடையில சொன்னாரு. அது என்ன சொன்னாரு அப்படின்னா, மிருகங்கள் மிருகமாய் பிறந்து மிருகமாய் வளர்ந்து மிருகமாய் இறக்கிறது, மனிதர்கள் மனிதர்களாய் பிறந்து மனிதர்களாய் வளர்ந்து மிருகங்களாய் இருக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த மிருகங்களா இருக்க வேணாம் அப்படின்றதுக்கு வந்து முக்கியமா வந்து ஒரு வாழ்வியல் பேச்சு வந்து முக்கியம் அப்படின்ட்டு அந்த 24 அற்புதங்கள் புக்கு வெளியிட்டப்போ வந்து ஐயா பேசினாங்க. அந்த வார்த்தைக்கு இணங்க அவரோட வாழ்க்கையில தன்னோட வாழ்க்கையில உள்ள அனுபவங்களை வந்து வாழ்வியல் பயிற்சி மூலமும் பண்பு பயிற்சி மூலம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்க நம்ம ஞான சஞ்சீவ குருகுலத்தின் சசிகுமார் நிறுவனமான சசிகுமார் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை வந்து இடைவிடாம கண்டுகொடுத்து எங்களோட மிஷன் மில்லேனிய கிளப்புக்கு ஊக்கமளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து குருவுகளுக்கும் நன்றி கலந்த வணக்கம். நன்றி கூறிய நாகேந்திரன் ஐயா அவர்களுக்கும் நன்றிகள். இந்த நிகழ்விற்கு வந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி நிறைவாக நன்றி பாடல். அன்னை தந்தையே நன்றி, வேற்றுமையில் ஒற்றுமை விளக்கிய சொந்தமே நன்றி நன்றி. 1000 நண்பர்கள் நன்றி, எண்ணினிய அன்பர்கள் நன்றி. அறிவியலோ ஆன்மீகமோ உலகியல் உள்ளங்கையில் உண்மையை உணர்த்திய ஆசான்களே நன்றி 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 நன்றி. படித்தது போதுமா? ஓ பட்டறிவு வேணாமா? நன்மையோ தீமையோ வழங்கும் சமூகமே நன்றி 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 நன்றி. எனக்குள் நீயும் உனக்குள் நானும் நமக்குள் நாமாய் இணையும் சங்கமம் வாழ்க்கை துணையே வசந்தம் நீயே. உனக்குள் கலந்து உறைந்து போனே நன்றி 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 நன்றி. என் முழுமை நீதானோ, என்னை சூடும் நிழல்தானோ,
அந்தரத்து வானமாய் நெடுங்காற்றும் தீயாய் நீராய் நிலமாய் யாதுமான மறுபொருளே யாவுமான பரம்பொருளே அனைவருக்கும் நன்றிங்க. மீண்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமை இன்னொரு ரோட் ஷோ நிகழ்வு சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வெளிப்புடன். நன்றி.